அஸ்ஸலாமு அலைக்கும். பேலஸ் கிரவுண்டில் ஒரு சுக்ரானா ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு. அதுக்கு தான் போயிருந்தோம். உள்ளே போன உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா சரி சாப்பிட்றலான்ட்டு போய் டைரெக்டாக சாப்பிட போயிட்டோம். உருதுக்காரங்க ஃபங்க்ஷன்னா கேட்கவா செய்யணும். ஃபிஷ்ஷு தான் ரொம்ப வெரைட்டியாக இருக்கும். அப்புறமா சிக்கனும் வெரைட்டியாக இருக்கும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டோம். இது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. ஆனால் கேரளா டிஷ்ஷு இந்த ரொட்டி மாதிரி இருக்குல்ல, இது எனக்கு பேர் வரல. அது நல்லா இருந்துச்சு. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா கஸ்டர்டு ஐஸ்கிரீமும் வச்சுருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி உள்ளே போயிட்டோம். மழை ரொம்ப ஜோராக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் உள்ளே போயிட்டோம். சுக்ரானான்ற அன்னைக்கு அவங்க ஹல்தி முடிச்சுட்டு அப்புறமா சுக்ரானா பண்ணுவாங்க. இது பையனுக்கும் பொண்ணுக்கும் இதை பண்ணுவாங்க. க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு எல்லோரும் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவாங்க. உள்ளே பொண்ணுக்கு சுக்ரானா ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருந்தோம். இருந்துட்டு தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு. மணியும் 12:30 ஆகிடுச்சு. சரி கிளம்பலான்னு வெளியே வரும்போது இந்த டீயை பார்த்தோம். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு டீ. அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். மின்ட்டு டீ, அப்புறமா ஜிஞ்சர் டீ, இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறமா சாஃப்ரான் டீ எல்லாமே இருக்குது. இதில் நம்ம எந்த டீயை செலக்ட் பண்ணி குடிச்சிக்கலாம். அப்புறமா குடிச்சிட்டு இப்படி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டைம் போனதே தெரியல. ஆனால் நான் போனதே லேட்டு தான். வீட்டிலேருந்து கிளம்பும்போதே 8:30 9 o'clock ஆகிடுச்சி. அங்கே போகிறதுக்கு 10 o'clock ஆகிடுச்சி. ஃபுல் டிராஃபிக்காக இருந்துச்சு. இந்த பேலஸ் கிரவுண்ட் ரோட்டில் ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்கும் எந்த டைமுமே. அதனால் சீக்கிரம் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பியாச்சு. வெளில வந்துட்டுருக்கும்போது இந்த குட்டி பொண்ணை பார்த்தோம். மாஷா அல்லாஹ் சூப்பராக இருந்துச்சு. அவளையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படி கிளம்பி போய்கிட்டே இருக்கோம். மணியும் 1 o'clock ஆகிடுச்சு. வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு 1:30 2 o'clock ஆயிரும்.